சூஃபி ஞானம். சூஃபி ஞானிகள் எந்த கோட்பாடுகளுக்கும் உட்படாதவர்கள். சூஃபி என்ற அரபிய சொல்லுக்கு கம்பளி என்று பொருள். வெறும் கம்பளியை போர்த்தியபடி திரியும் பித்தர்கள், பக்கிரிகள் என்று இவர்களை கூறினார்கள் ஆரம்பத்தில். காலப்போக்கில் மெய்ஞானத்துக்கே சூஃபியிசம் என்று பெயர் சூட்டும் அளவுக்கு அது உலக புகழ்பெற்று விளங்கியது. சூஃபி ஞானம் என்பது நீ எதுவாக இருக்கின்றாயோ அதுவாகத்தான் உன்னால் வாழ முடியும் என்பது. ஒரு பறவை என்னால் நீந்த முடியவில்லை என்றோ, ஒரு மீன் என்னால் ஓட முடியவில்லை என்றோ, ஒரு மாடு என்னால் பறக்க முடியவில்லை என்றோ ஒரு பறவையோ விலங்கோ தன்னை பற்றி வருத்தப்படுவதே இல்லை. ஆனால் மனிதன் மட்டும் தன்னிடம் இருப்பதை பார்க்காமல் தன்னிடம் இல்லாததை துரத்தி கொண்டு ஓடுவான். சூஃபி கொள்கைகள் மிகவும் எளிமையானவை. கண்ணுக்கு தெரியாத எந்த சொர்க்கத்தை பற்றியும் அவை ஏங்குவதும் இல்லை. கண்ணுக்கு தெரியாத நரகத்தை கண்டு அவை அஞ்சுவதும் இல்லை. இவரை வணங்கினால் அவர் நம்மை நரகத்திலிருந்து காப்பார், அவரை தொழுதால் அவர் நமக்கு சொர்க்கத்தில் இடம் பிடித்து கொடுப்பார் என்றெல்லாம் அவர்கள் தன்னை இழந்து சரணடைந்து விடுவதில்லை. சூஃபி நிலை என்பது மண்ணிலிருந்து விண்ணுக்கு என்ற மனித நிலையிலிருந்து தேவநிலைக்கு உயரும் அற்புத நிலை. அந்த நிலையை உணர்ந்தவர் சூஃபியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒருவன் சூஃபியாக இருக்க அவன் இஸ்லாமியனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. ஏகம் எனப்படும் எல்லாம் ஒன்று என்ற மனநிலை அவனுக்கு இருந்தாலே போதுமானது. இயேசுவும் புத்தரும் இந்து மதத்தை சார்ந்த தன்னை உணர்ந்தவர்களும் ஒன்றுதான் இங்கு. அவர்கள் இறைநிலையை உணர்ந்தவர்கள். இறைநிலையை உணர்ந்தவர்களே சூஃபிக்கள்.